உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய அந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டிங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரி இருக்குது, ஏன்னா இந்த மாசி மாத பலன் எவ்வாறு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போடுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு மிக சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஆனால் சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது என்னன்றதை நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னா கண்டிப்பாக உருவாகும். வாகனங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் என்னென்னாக்கா அண்ணன் மூலியமாகவே வரும். அண்ணன் சும்மா இல்லாமல் இது மாதிரி ஒரு வண்டி இருக்குது நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியான ஒரு விஷயங்கள் அண்ணன் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணன் அக்கா அந்த உறவுகள் எல்லாமே இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் உருவாக்கு. அண்ணன் அக்கா உறவுலாம் ஆல்ரெடி தேடி வந்திருப்பாங்க, அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா அண்ணன் மூலியமாக ஒரு பொருளாதார வரவை இந்த மாசி மாதம் ஏற்படுது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் அண்ணன் அக்காலாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த செலவு வச்சுருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க மூலம் வருமானம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாத கடைசியில் கண்டிப்பாக ஒரு வருமானம் என்பது இருக்குது, அம்மா மூலியமாக இருக்குது. சில பேருக்கு என்னென்னாக்கா வாகனத்தை விற்றுருவாங்க. ஏற்கனவே சும்மா 2 வண்டி 3 வண்டி இருக்குது, சரி ஒன்று விற்றுருவோம்னு சொல்லிட்டு விற்று அதன் மூலயமாக வாகனத்தின் மூலயமாக வருமானங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வருமானம்லாம் வந்துச்சு நம்ம ஹாப்பியாக இருப்பானா, அப்படிலாம் விட்டுருமா உங்களை கிரகங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களை விட போகிறது இல்லை. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைய இந்த ஏன்னா பணம் வந்துட்டால் நம்ம சும்மா இருக்க போகிறதில்ல, ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த காலத்தில் குழந்தைகளுக்காக தன்னுடைய எதிர்கால நலனுக்காக அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த காலத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா சாப்பிடும் போது ரொம்ப கவனமாக சாப்பிடணும். ஏன்னா நிறைய இந்த ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா ரொம்ப காரமான உணவு, ரொம்ப சூடான உணவு சாப்பிடும் போது, வெளியில் போய் சாப்பிடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நீங்கள் போய் தனியாக எப்படின்னு சாப்பிட போகிறதில்ல, குடும்பத்தோடு தான் போய் சாப்பிடுவீங்க, இல்லை நண்பர்களோடு போய் சாப்பிடுவீங்க. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு பெரிய ரெஸ்டாரண்ட் சாப்பிடுவீங்க. அங்கே என்னென்னாக்கா ஏதோ ஒரு கெட்டுப்போன பொருள் ஏதோ ஒன்றுத்தை மிக்ஸ் ஆகி அது உங்களுக்கு பாதிப்பு தரும். சாப்பிட்ட எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காரக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்குது. ஸோ அதனால் வெளி உணவுகளை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, சரிங்களா. ஏன்னா வெளி உணவை பார்த்தோன்னா நம்ம சாப்பிட ஒன்றும் ஆகாதுன்னு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் இந்த ஒரு மாதம் தான்.
இந்த ஒரு மாதம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் அதுவே உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவை ஏற்படுத்திடும். அதுவே கொஞ்சம் தீராத மீதி பேர்லாம் வந்தால் ஒரு நாளில் சரியிடும், உங்களுக்கு அதுவே ஒரு 4-5 நாள் உடல் உபாதைகளை கொடுத்துரும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலம் திடீர் அதிர்ஷ்டமான யோக வாய்ப்பெல்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னா அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு தன்மை என்பது இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சிவாலயங்களுக்கு போயிட்டு வரும்போது எங்கேயாவது நீங்கள் ஏன்னா நம்ம ஊரில் லாட்டரி டிக்கெட்லாம் இல்லை, எங்கேயாவது சிவன் கோயிலில் போய் ஒரு லாட்டரி டிக்கெட்டு, அதுவும் என்னென்னாக்கா 7ஆம் நம்பர், அந்த மாதிரி 7ஆம் நம்பரில் இல்லைன்னா 1ஆம் நம்பர் கூட்டுத்தொகை வரா மாதிரி ஏதோ ஒரு லாட்டரி டிக்கெட் ஒன்று வாங்கினீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஏதோ ஒரு லாட்டரி டிக்கெட்டில் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ப்ரைஸ் என்பது அடிக்கிறதுக்குன்னு சாத்தியக்கூறுகளுக்கு இதுக்காக லாட்டரி டிக்கெட்டு தேடி ஊராக சுத்த வேணாம். ஸோ அதில் சரிங்களா? ஸோ இந்த காலத்தில் உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை எல்லாமே இன்றைக்கி நீங்கள் சந்திப்பதற்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்தாவே உங்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதை தான் நமக்கு விநாயகர் பெருமான் நம்ம சொல்லுவார். ஞானப்பழம் என்பது ஒரு திருவிளையாடலே ஞானப்பழத்தைன்னு சொல்ல அப்பா அம்மா சுற்றியே பழத்தை வாங்கியிருப்பார் அவர், புரியுதுங்களா? ஸோ முருகர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா மயிலை எடுத்துகிட்டு அப்படியே உலகத்தை சுற்றி வரேன்னு சொல்லி எல்லாம் ஜாலியாக டூர் போயிட்டு வருவார். ஆனால் கடைசியில் பழம் என்பது விநாயகர் கிடைச்சி. ஸோ ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே போனால் நமக்கு ப்ராஃபிட்டு, அவ்வளோதான். எந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இதை தெரிஞ்சு நமக்கு நல்லது நடக்கணும்னா எந்த கடவுள்கிட்ட போனால் நல்லது நடக்குது அந்த கடவுளை மட்டும் கும்பிட்டா போதாதா இல்லையா? நேரில் கரெக்டு தானே நான் சொல்கிறது. ஸோ இதை புரிதல் மட்டும் நமக்கு இருந்தால், ஏன்னா மகர ராசிக்காரர்கள் எப்படின்னா ஒர்க்காகாலிக்கு மாதிரி எவன் சொன்னது எல்லாத்தையும் போகிறோம் வரவெல்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி போகிறவரெல்லாம் அவரை ஒரு அடி அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏன்னா அந்த அடிமை உணர்வு இருக்கும். ஏன்னா அந்த மகர ராசின்னு காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசி இல்லையா, அங்கே தான் பார்த்திங்கன்னா மொத்த கர்மத்தையும் க்ளீன் பண்ணக்கூடிய ராசி. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வரவங்களாம் ஒரு வேலை கொடுத்துட்டு போகிற மாதிரி இவங்களை பார்த்தோன்னே ஒரு வேலை சொல்லணும்னு தோணும். ஸோ அதனால் மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு இவங்களோட ஆசை என்னென்னு யோசிக்க கூட டைம் இல்லாமல் போயிடும். இவங்க ஆசையை சொல்கிறதுக்குள்ளே இன்னொரு வேலை வந்துடும். சரி இது முடிச்சுட்டு சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு 10 வேலை. ஸோ இந்த மாதிரியான அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதையே தொழிலாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. மகர ராசிக்காரன் மகர ராசியாக இருக்கட்டும், லக்கணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது தான் உங்களுடைய கர்மங்களை நீக்கக்கூடிய ஒரு வழி. ஸோ அதுக்காக வேலையே செஞ்சுட்டு இருந்தால் அழைக்காது இல்லையா? ஸோ அப்போ உங்களுடைய இதனால் நிறைய பேருக்கு மன அழுத்தம் என்பது இருக்கும். ஸோ எதை செய்யணும் எப்படி செய்யணும் என்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்க முடியும். ஏன்னா நிறைய மகர ராசிக்காரங்க நம்ம நிறைய பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். ஸோ அதன் வழி ஏன்னா பரிகாரம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும் அவங்க கிரக அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பொதுவான பரிகாரம் என்பது மகர ராசிக்காரங்க என்னதுக்கா உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். இதுதான் விஷயம். ஏன்னா மகர ராசிகளுக்கு என்ன ஆனாலும் சரி மனைவி தான், வாழ்க்கை துணை தான் உங்களை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறது. நீங்கள் அவங்க ரொம்ப ஹெவி ஸ்பீடில் போனால் நீங்கள் டெட் ஸ்லோவில் போவீங்க, நீங்கள் திடீர்னு ஸ்பீட் எடுப்பீங்க, அவங்க அந்த டைமில் ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சூழல்களை கொஞ்சம் உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் மகர ராசிக்காரங்க நம்ம சொல்வது. ஸோ ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை எப்போதும் பரபரப்பாகவே இருப்பாங்க. ஸோ அதற்கு ஈக்குவலாக நீங்கள் பயணிக்க கற்றுக்கணும், இல்லை அவங்கள ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். பொதுவாக என்னென்னா மகர ராசிக்காரர்கள் கணவன் மனைவி நல்லா புரிந்துக்கிட்டால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த புரிந்துணர்வு வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையும் வேணும். ஸோ இதை 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதம் மட்டும் இல்லை, உங்களோட ஒவ்வொரு மாதமும் மிக அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.